வணக்கம் ஸ்டூடெண்ட்ஸ். இப்போ இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது 10th மேக்ஸு எக்ஸசைஸ் 8.2 இருக்கக்கூடிய இந்த ஃபஸ்ட்டு சம் தான் பார்க்க போகிறோம். பாருங்கள், த ஸ்டாண்டர்ட் டீவியேஷன் அண்ட் மீன் ஆஃப் எ டேட்டா ஆர் 6.5 அண்ட் 12.5 ரெஸ்பெக்டிவ்லி. அதாவது 6.5 அப்படின்றது ஸ்டாண்டர்ட் டீவியேஷன், 12.5 அப்படின்றது மீன். ஓகேங்களா, கொடுத்துட்டு என்ன கேட்டிருக்காங்கன்னா ஃபைண்ட் த கோஎஃபிஷியன்ட் ஆஃப் வேரியன்ஸ் அப்படின்றதான் கேட்டிருக்காங்க. ஸோ அதான் வீடியோ பார்க்க போகிறோம். வீடியோ பார்க்கறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தாலும், இல்லை இதுதான் நம்ம வீடியோ பார்க்கக்கூடிய ஃபஸ்ட்டு டைமாக இருந்தாலும் சரி தான், தயவு செய்து நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அப்படியே பக்கத்தில் பெல் ஐக்கான் இருக்கும், அதையும் கிளிக் பண்ணிடுங்க. அப்போ தான் நம்ம போடக்கூடிய வீடியோக்களுக்கு நோட்டிஃபிகேஷன்ஸாக உங்களுக்கு கரெக்டாக ரீச் ஆகும். ஓகேங்களா, நன்றி. இப்போ வாங்க நம்ம கிளாஸ்க்குள்ளே போகலாம். ஸ்டூடெண்ட்ஸ், இப்போ நான் வந்து ஃபஸ்ட்டு சம் செய்ய போகிறேன். எக்ஸசைஸ் வந்து 8.2ல். ஓகேங்களா, ஸோ ஃபஸ்ட்டு சம்மில் என்ன கொடுத்துருக்காங்கன்னு பாருங்கள். சிக்மா எவ்வளோ கொடுத்துருக்காங்க? 6.5. மீன் எக்ஸ் பார் வந்து 12.5. என்ன கேட்டிருக்காங்க? கோஎஃபிஷியன்ட் ஆஃப் வேரியன்ஸ். கோஎஃபிஷியன்ட் ஆஃப் வேரியன்ஸ் அப்படின்றது ஃபார்முலா என்ன? சிக்மா பை எக்ஸ் பார் இன்ட்டு 100%. ஓகேங்களா, ஸோ இதுதான் கோஎஃபிஷியன்ட் ஆஃப் வேரியன்ஸ்க்கான ஃபார்முலா. ஸோ அப்போ அவன் கேட்டுக்க கோஎஃபிஷியன்ட் ஆஃப் வேரியன்ஸ் அப்படின்றது சிக்மாவுக்கு 6.5 டிவைடட் பை 12.5 இன்ட்டு 100%. ஓகேங்களா, ஸோ 6.5 12.5 இது வந்து என்னது? மல்டிபிள்ஸ் ஆஃப் 5. ஸோ இப்போ நான் கட் பண்ணேன் அப்படின்னா 5ஆல் கட் பண்ணால் 1.5 அப்படின்னு வரும். ஓகேங்களா, சாரி 1.3ன்னு வரும். ஓகேங்களா, ஏன்னா 6ல் 155 அடுத்து 1 இருக்குது. 15னா 15ல் 3 5s are 15. ஸோ 1.3. இதில் பாருங்கள் 2.5ன்னு வரும். ஓகேங்களா, ஸோ இப்போ 2.5 இந்த 100ஐயும் நம்ம ஈஸியாக கட் பண்ண முடியும். எப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது 1, இது வந்து என்னது? 40. ஓகேங்களா, 40 2.5s are 10. அதாவது 4 2.5s are 10. அதுக்கப்புறம் ஒரு 10 0 இருக்குது. ஸோ 40ன்றது 100க்கு 2.5 இருக்குது. ஸோ இப்போ 1.3 இன்ட்டு 40 இதை மல்டிபிள் பண்ணலாமா? 1.3 இன்ட்டு இந்த பர்சன்டேஜுன்றது சைடில் இருக்குது. அப்போ சிவியில் பர்சன்டேஜ் வந்துடும். ஓகேங்களா, 0 இங்கே மல்டிப்ளை பண்ணும்போது என்ன வரும்? 0ன்றது ஒரு பாயிண்ட் தள்ளி பாயிண்ட் இந்த பக்கம் வந்துடும். அப்போ என்ன நம்ம பெருக்க வேண்டியது இருக்குது? 13ஐயும் 4ஐயும் மல்டிபிள் பண்ணாலே போதும் தான். ஓகேங்களா, 52. ஸோ அப்போ 52% அப்படின்றதான் இதோட சிவி. ஸ்டூடெண்ட்ஸ், இதை கொஞ்சம் நல்லா பார்த்துக்கோங்க. என்ன அப்படின்னா 1.3 இன்ட்டு 40 அப்படின்றது 13 இன்ட்டு 4க்கு ஈக்குவல். ஓகேங்களா, ஏன்னா இங்கே ஒரு 0 இருக்குது. ஸோ இங்கே பாயிண்ட் நம்பர் இங்கே இருக்குது. அப்போ 0வால் மல்டிப்ளை பண்ணும்போது பாயிண்ட் இங்கேருந்து இங்கே வந்துடும். அப்போ வெறும் 4 13 இன்ட்டு 4 தான். ஸோ அதான் 52%. ஸோ ஃபஸ்ட்டு சம்க்கான ஆன்சர் பார்த்தீங்க அப்படின்னா 52% அப்படின்றது தான் கரெக்டான ஆன்சர். ஓகேங்களா, ஸோ இவ்வளோ தான் ஸ்டூடெண்ட்ஸ் இந்த சம். அடுத்து நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் நெக்ஸ்ட் சம் பார்ப்போம்.